நண்பர்களே வணக்கம். வால்பாறை பயணத்துல பார்ட் 2 இது. பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. 12 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் என் ஊர் தென்காசில இருந்து வால்பாறைக்கு வந்துட்டோம். வந்ததுமே நண்பர்கள்லாம் பயங்கர களைப்பா இருந்தானுங்க, ஓய்வு எடுப்பானுங்க. ஆனா நான் விடாம மதிய உணவுக்கு பிரியாணி, சுத்தி பக்க பிரியாணி எல்லாம் வெளில கூட்டு போயிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க ரூம் பக்கத்துல இந்த இடம் தெரிஞ்சது, சரி இங்க போலான்னு வந்துட்டோம். ஆனா இங்க தான் ஒரு குட்டி சம்பவம் ஆகி போச்சு. அது என்ன சம்பவம்னா, தேயிலை தோட்டத்துல போய் தேவையில்லாம வீடியோ எடுத்துட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் தேவையில்லாத வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நண்பன் அம்மாவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா அட்டை. ஒருத்தன் தீ வைக்கணுங்க, ஒருத்தன் காலுக்குள்ளே அப்படியே போயிருங்க. அதனால நண்பர் ரொம்ப பயந்துட்டு அப்படி. அப்புறம் நண்பரை பொறுமையா கூட்டு போய் டீ கடையில போய் ஒரு பாலையும் பால் பிஸ்கட்டையும் போட்டு அப்புறம் ரூமுக்கு போய் உறக்கத்தை போட்டாச்சு. பிறகு நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சு பாலையும் பால் பிஸ்கட்டையும் போலான்னு வெளில வந்தா எல்லா கடையும் பூட்டி கிடக்கு. அப்படியே கடையை தேடி அலைஞ்சிட்டு மழையும் பேஞ்சிட்டு உடனே கையில இருந்து துணியை கொடையாக்கி ரூமுக்கு அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, காத்தாடியில் ஏன் சுற்றணும், இதெல்லாமே நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.